நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம CS டூல்ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா CSS OPACITY பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒபாசிட்டினா என்னன்னா எலிமெண்டோட டிரான்ஸ்பரன்சியை கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஒரு இமேஜா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டா இருந்தாலும் சரி, இல்லை எந்த எலிமெண்டா இருந்தாலும் சரி, இந்த ஒபாசிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்பரன்சி வந்து பண்ணிக்கலாம். தென் இந்த ஒபாசிட்டிக்கு வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா 0.0 ஸ்டார்ட் பண்ணி 1.0 வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஸோ அதுக்கு வந்து நான் பாடி டேக்ல ஒரு இமேஜ் டேக் வந்து கொடுத்துக்கிறேங்க. தென் SRC அட்ரிபியூட் வந்து கொடுக்குறேன். இங்கே நான் வந்து இமேஜ் பார்த்து வந்து கொடுத்துக்கிறேன். தென் ஆல்ட் அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லேசர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் இமேஜ் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து இருக்குது. ஸோ வித் ப்ராப்பர்ட்டி ஹைட் ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்துருவோம். இமேஜுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டைல் பண்ணிடுவோம். ஸோ இங்கே எட்டாக்குள்ள ஸ்டைல் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். தென் இமேஜ் செலக்டாக கொடுக்குறேன். கர்லி பிரேசஸ் கொடுத்து வித் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 500 பிக்சல் கொடுக்குறேன். ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 400 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. தென் இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சி வந்து பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒபாசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். வேல்யூ வந்து 0.4 வந்து கொடுக்குறேன். ஸோ 0.4னா 40% அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகும் அந்த இமேஜ் வந்து. தென் அதே மாதிரி ஒபாசிட்டிக்கு வேல்யூஸ் வந்து டெசிமலை மட்டும் கொடுத்தா போதும். லாஸ்ட்டாக வந்து யூனிட்ஸ் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதாவது பிக்சல் கொடுக்க தேவையில்லை. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகியிருக்குது கொஞ்சம் அதிகமாக. இப்போ நான் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். 0.8 கொடுக்குறேன். ஸோ 80% அளவுக்கு அந்த இமேஜ் வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஆகியிருக்குது. ஸோ நம்ம வேல்யூஸ் வந்து அதிகமாக கொடுத்தோம்னா டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து கம்மியாக வந்து இருக்கும். நம்ம வேல்யூஸ் வந்து கம்மியாக கொடுத்தோம்னா டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். 0ன்னு கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் வந்து கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகிடுச்சு. ஸோ நம்ம 0ன்னு கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகிடும். இந்த நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். 1 கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் வந்து எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகலை. ஸோ நம்ம 1ன்னு கொடுத்தோம்னா டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகாது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒபாசிட்டி வந்து ஒரு இமேஜுக்கு வந்து நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம இந்த இமேஜ் மேலே ஹோவர் பண்ணும்போது மட்டும் டிரான்ஸ்பரன்சி ஆகினா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து ஒபாசிட்டி வந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க. இமேஜ் செலக்டாக கொடுக்குறேன். தென் கோலன் கொடுத்து ஹோவர் வந்து கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து ஒபாசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். 0.3 வந்து கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் வந்து இருக்குது. நான் இமேஜ் மேலே ஹோவர் பண்ணும்போது மட்டும் டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகும் 30% அளவுக்கு. ஸோ நான் ஹோவர் வந்து பண்ணுறேன். பாருங்கள், இமேஜ் வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகுது ஹோவர் பண்ணும்போது. தென் எடுத்துட்டோம்னா இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே ஆகுது. ஹோவர் பண்ணும்போது டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகுது. ஸோ நம்ம நிறைய வெப்சைட்ஸில் பார்த்தோம்னா இப்படி தான் இமேஜ் மேலே ஹோவர் பண்ணும்போது டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகும். இது நெக்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ஒபாசிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சி பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் பாடி டேகில் ஒரு H1 டேக் வந்து கொடுக்குறேன். இங்கே நான் வந்து ஒரு ஹெட்டிங் வந்து எழுதிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஹெட்டிங் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு CSS OPACITYன்னு. இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். H1 எலிமெண்ட் செலக்டாக கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 60 பிக்சல் கொடுக்குறேன். தென் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ரெட் கொடுக்குறேன். தென் ஒபாசிட்டி ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 0.6 கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த ஹெட்டிங் வந்து ரெட் கலரில் கொஞ்சம் பெருசாக வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. அதே மாதிரி ஒபாசிட்டி 0.6ன்னு கொடுத்தனால டிரான்ஸ்பரன்சி வந்து 60% அளவுக்கு ஆகியிருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒபாசிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சியாக வந்து எழுதிக்கலாம். இது நெக்ஸ்ட் வந்து ஒரு div எலமெண்ட்டை எப்படி ஒபாசிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சி பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஸோ பாடி டேக்கில் வந்து div எலமெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். பாக்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து டாட் பாக்ஸ்னு வந்து கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து வித் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 100 பிக்சல் கொடுக்குறேன். தென் ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 100 பிக்சல் கொடுக்குறேன். தென் பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ப்ளூ கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், div எலமெண்ட்டில் கொடுத்து அந்த பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு ப்ளூ கலரில். இப்போ நம்ம இதுக்கு ஒபாசிட்டி வந்து கொடுத்துருவோம். ஒபாசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். 0.7 வந்து கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த பாக்ஸ் வந்து 70% அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகியிருக்குது.
ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இப்படி தான் வந்து ஒரு இமேஜாக இருந்தாலும் சரி, இல்லை டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு div எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒப்பாசிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சி வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.